அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது நவம்பர் மாத ராசி பலன்கள் அந்த வரிசையில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2025 மிதுனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு தெரியும், காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் புதனை ஆட்சியை கொண்ட வீடு. அந்த இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கிறார். அதே புதன் அதாவது 2 இடத்துக்கு, அதாவது கன்னி ராசியில் அவர் தான் ஆட்சி, 2 வீடு இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். குறிப்பாக இந்த மிதுனம் ராசி அந்த ஒரு ராசி பலன் சொல்லும் பொழுது அல்லது நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது கூட நம்மளுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி எந்த பொசிஷனில் இருக்காரு, நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படிங்கிறது நம்ம ஆய்வு பண்ணுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இங்கே இருக்கிற அவர் உங்களுடைய ஆட்சி நாயகன் மிதுனம் ராசிக்காரர்களுடைய புதன் 4, 5, 6ஆம் இடத்துல, அதாவது 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ ஏற்கனவே சொன்ன திரிகோணம் அப்படிங்கிறது 1, 5, 9, அதே மாதிரி கேந்திரம் 1, 4, 7, 10 அப்படிங்கிற இடத்துல கிரகங்கள் இருந்து நன்மைகளை செய்யும். அதை விட 2 மடங்கு அப்படிங்கிறது திரிகோணத்தில் இருக்கும் பொழுது அது நல்ல நன்மைகளை செய்யும். அதே போல் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ 5ஆம் இடம்னா கோணம், திரிகோணம் இல்லையா. அது யாருடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனுடைய வீடு. உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி மற்றும் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி அவரு தான். அந்த வீட்டில் சுக்கிரனை ஆட்சியாக கொண்ட வீட்டில் அமர்ந்திருப்பது, சுக்கிரனும் புதனின் சேர்க்கை ஏற்படுவது அப்படிங்கிறது அபரிவிதமான நல்ல வாய்ப்புகளை, நல்ல முன்னேற்றத்தை, நல்ல தொழில் வளத்தை, நல்ல லாபத்தை, நல்ல மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை, பூர்வீக அமைப்பு, நல்ல ஒரு அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு அற்புதமான இந்த காலகட்டம் நவம்பர் மாதம் உங்களுக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல தான் இருந்திருக்காரு இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல, அந்த 4ஆம் இடங்கிறது சுக்கிரன் நீச்சமான வீடு இல்லையா. அந்த நீச்சமான வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரனோட வீட்டில் புதனோட வீட்டில் சுக்கிரன் பரிவர்த்தனை நிலைமையில் இருக்கு சரிங்களா. அப்போ சின்ன சில தொந்தரவுகள்லாம் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இப்போ சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு அதே ஆட்சியாக இருக்கும் பொழுது, புதனுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, தொடர்பு, ஒரு பணி நிமித்தமாகவும், வேலை நிமித்தமாகவும், பிஸ்னஸ் நிமித்தமாகவும், குடும்ப வாழ்க்கை நிமித்தமாகவும், தன்னுடைய சொந்த காரியங்களுக்காகவும் நீங்கள் எடுக்கின்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. அதே போல் 2க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி. 7ன்னா கலத்திரம், 10ன்னா தொழில். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வாடிக்கையாளர்களை கவருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாமே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் மைண்ட் சார்ந்த, அதாவது நம்முடைய ஸ்கில் சார்ந்தங்கிறத விட அறிவு சார்ந்த விஷயங்களெல்லாம் அதிகமாக நீங்கள் உழைக்கும் திறன் பெற்றவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் சரிங்களா. ஸோ யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசுனா அவங்க நம்ம பிஸ்னஸுக்கு மேட்சாக வருவாங்க, நம்ம பிஸ்னஸை நமக்கு கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக தெரியும். ஏன்னா புதன் கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கின்ற கிரகம். ஸோ 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ஸோ அப்போ என்ன ஆகும், தொழிலுங்கிறது சூப்பராக நடக்குங்க. நீங்கள் ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, தடைகள் இருக்குது, போட்டி சவால்கள் சமாளிக்க முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உங்களுடைய பார்வைகள் எங்கே பதிகிறாரு, 5ஆம் இடத்து மேலே பதிகிறாரு. ஸோ 5ஆம் இடம், அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்து மேலே பதிகிறாரு. ஸோ குரு பகவான் வேலை கொடுக்குறோம் அவர் தான், சர்வீஸை பண்ணி கொடுக்குறோம் அவர் தான், ஒரு காரியத்தை நடத்தி வைக்கிறவரும் அவர் தான், குழந்தை செல்வத்தை கொடுக்குறவரும் அவர் தான். இப்போ எல்லாமே அப்படியே சொல்லிட்டு போனது, அதாவது பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 6ஆம் இடத்துல பாருங்கள், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இருக்கார். 3ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 11ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் செவ்வாய் அங்கே ஆட்சியாகவே இருக்கார். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கிற ஆசை, அபிலாஷைகள், என்னென்ன யோசனை பண்ணுமோ அதெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதில் அரசாங்க சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ வேலையில் ஒரு திருப்தி இல்லை, மேலதிகாரிகளின் தொந்தரவு இருக்குது. அதாவது எல்லாருக்கும் லீவு கிடைக்குது, ஆனால் நமக்கு மட்டும் லீவு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க்கை அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். அதனால் மீண்டும் அவங்களுக்கு வேலை செய்கிறவனுக்கு வேலையை கொடு, சும்மா இருக்கிறவங்க சம்பளத்தை கொடுங்கிற மாதிரி ஒரு பழமொழியெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள்
உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மேம்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க சப்போர்ட்டு, மேலதிகாரிகளின் சப்போர்ட்டு, கூட இருக்கிறவங்களின் சப்போர்ட்டு அப்படிங்கிறது, ஏன்னா குடும்பத்தின் சப்போர்ட்டும் இருக்குது. ஏன்னா குடும்பத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் சரிங்களா. இது வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதம், கான்ட்ரவர்சி, ஏட்டிக்கு போட்டியான மனநிலைமை, சொந்த பந்தங்களோட பிரச்சனை இப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறப்போகுது. மூத்த சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு அனுகூலம் இருக்குங்க. நீங்கள் செய்கின்ற தொழிலில் வந்து நல்ல ஒரு மேன்மை இருக்குது. குடும்பத்தில் நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறது, குடும்பத்தோட வெளியூர் செல்வது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் அந்த படிப்படியாக நடக்கும். 3ஆம் இடத்துல தான் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் இருக்க 6ஆம் இடத்துல இருக்கிற இளைய சகோதரிகளின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா அந்த வாக்குவாதங்கள்ல வரும்போது கொஞ்சம் தள்ளி நிற்பது அப்படிங்கிறது சிறப்பு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லா ஆன்மீகமான சிந்தனைகளோடு, கடவுள் வழிபாடுகளோடு நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு 100% உங்களுக்கு சக்ஸஸ் சரிங்களா. சரிங்க, 4ஆம் அதிபதி புதன் பகவான், அதுதான் உங்களுக்கு ராசிநாதன், லக்னநாதன், அவர் எங்கே இருக்காரு? 5ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கு. குழந்தைகளினால எல்லாம் மன மகிழ்ச்சி, குழந்தைகளுக்காக முன்னேற்றம் கருதி சில செலவுகள் இந்த மாதிரியெல்லாம் படிப்படியாக வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜவுளித்துறை, மீடியா துறை இருக்கிறீங்களா அவங்க, அதே மாதிரி ஃபைனான்ஸ் செக்டார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல போய் அமர்ந்துருக்கிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல தான் கடன் பிரச்சனை வருமா, கடன் வாங்கி நிலம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நிலம் வீடை வந்து பராமரிப்பு பண்ணோம், சரி ஏதோ ஒரு லோன் போட்டு இந்த காலகட்டத்தில் மனை அந்த மாதிரி அமைப்புல ஒரு விஷயத்த முதலீடு செய்வீங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் அரசாங்க ஆதரவு இருக்கா, ஆதரவு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதில் ஆதரவு கரெக்டாக இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிலம், மனை, வீடு சம்பந்தமான சில முக்கியமான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்க திருமணம் நடக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணம் பார்த்துட்டு இருக்கிறோம், வரன் பார்த்துட்டு இருக்கிறோம், தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா முயற்சினாலும் கேது, கடவுள் வழிபாடோடு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நன்மைகளோட திருமணம், மங்கள நிகழ்ச்சிகள், வீட்டில் மங்கள ஓசைகள் கேட்கறது, குழந்தை பிறப்பு போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே சமயம் 8ஆம் இடத்துல குருவின் பார்வை பதிகிறதுனால 8ஆம் இடம் வந்து இடம் விட்டு இடம் மாறுதல், தூர தேசங்களுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கனவுகள் இருக்குல்ல, படித்து முடிச்சு அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 8ஆம் இடம் மறைவு, நீங்கள் இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனமாக, ஏற்கனவே ஹெல்த் பாதிச்சிருக்கு அப்படின்னா இதை பற்றி பயப்பட தேவையில்ல. நல்ல ஒரு மாற்று மருத்துவம் அப்படிங்கலாம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கை துணை உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் 9ஆம் இடத்துல ராகு பவன் இருக்கிறதுனால தந்தையின் ரிலேஷன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது. அவங்க வேணும்னு உங்களுக்கு சண்டைக்கு வர மாதிரி பேசுவாங்க. சொத்து சம்மந்தமான சில விஷயங்களில் கொஞ்சம் மைண்டுக்கு நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் சில பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க சரிங்களா. உங்களுடைய வேலைகளை மட்டும் கச்சிதமாக பண்ணிவிடுங்க. ஏன்னா பிரம்மாண்டத்தை நோக்கி அவங்க ஆசை காட்டுவாங்க. ஸோ அந்த ஆசை வேலைகளை விடாதீங்க அப்படிங்கிறது தான். அதே சமயம் 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் அற்புதமாக இருக்கிறாரு. அவர் 8 மற்றும் 9க்கு அதிபதி அப்படிங்கிற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், திடீர்னு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத கிடைக்க போகுது. சனி மேலே குருவின் பார்வை இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செவ்வாய் பகவான், அதாவது 9ஆம் அதிபதியும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார் சரிங்களா. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதான் 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்கள் ரொம்ப நாளாக யோசனை பண்ணி மைண்டில் ஒரு ஆசை இருக்குதுங்க, அது எப்படியாவது அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு கடன் வாங்கியாவது ஒரு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, அல்லது 2 வீலர் அந்த மாதிரி அமைப்பு வாங்குறது, எல்லாமே அந்த 11ஆம் இடம் மனசில் இருக்க ஆசை விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. சார் ஃபஸ்ட்டு திருமணம் இதாகிடுச்சுங்க, 2ஆவது திருமணம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா அற்புதமான ஒரு காலகட்டம், நீங்கள் முயற்சி பண்ணலாம் சரிங்களா. அதே சமயம் 12ஆம் அதிபதி அப்படின்னு சுக்கிரன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற குழந்தைகளின் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பரவாயில்ல சரிங்களா. குழந்தை ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்குங்க. அவங்க வந்து சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வளர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஃபுட்டு இன்டேக்கு, ஹெல்த் சம்மந்தமான சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு சில அறிவுரைகளும் நீங்கள் சொல்லுங்கள். சரி, சொன்னாலும் கேட்குற மாதிரி நீங்கள் சொல்லணும் சரிங்களா. இதுதான். ஸோ மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை
நடக்கக்கூடிய நல்லதொரு மந்தாக தான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களாக நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணம் விஷயத்தை பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினா. சரிங்களா? ஓகே, பாய்.